ஐயா சரவண பெருமாள், நேற்றைய கூட்டத்தினுடைய அந்த நம்முடைய மோகன் சொல்கிற போது திருமதி சசிகலா அவர்களின் வார்த்தை தெளிந்த நீரோட்டத்தில் காணுகிற ஒரு மாணிக்க குண்டுக்கு ஒப்பாக சொல்கிறார். ஆழம் இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு தெளிந்த நீரோடையில் ஒரு மரகத கல் கிடைப்பதை போன்று, ஒரு மாணிக்க ரத்னம் இருப்பதை போன்று தெள்ளிய தெளிவான பதட்டமில்லாத வெறுப்பில்லாத வார்த்தைகளை அவர் பகிர்ந்தார் என்று சொல்கிறார். எவ்வாறு பார்க்கிறார்? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர் நெறியாளர் குழுமத்தினருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நேற்று நடந்த இந்த கோட்டைமேடு கமுதி பகுதியிலே நடந்த கோட்டையை கைப்பற்றும் ஒரு சபதம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த சமாதியில் செய்த சபதத்தின் ஒரு விடிவெள்ளியாக நேற்று நடந்த கூட்டம் நடந்தேறியது. அந்த சபதத்தின் அது ஒரு புள்ளி. இது ஒரு மிகப்பெரிய அசுர பலம் கொண்டு திமுகவினுடைய கோட்டையான அண்ணா அறிவாலயத்தை ஏற்கனவே நான் பலமுறை இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். தகர்க்கக்கூடிய ஒரு ஆயுதமாக நேற்று களம் இறங்கியது. எப்படி நண்பராக இருந்த எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தார் கருணாநிதி, எப்படி அவரை கட்சியை விட்டு நீக்கினார் என்று துரோகத்தை பற்றியும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பல நலன்களை பல வளங்களையும் பெற்றுவிட்டு பதவிகளை பெற்றுவிட்டு அம்மா சின்னம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருப்பதை நேற்று வெட்ட வெளிச்சமாக காண்பித்தார். அது குறிப்பாக இந்த அவர்கள் பரோலில் இருமுறை வரும்போது அவர்களுடைய கணவர் மதிப்பிற்குரிய காலம் சென்ற நடராஜன் ஐயா அவர்கள் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கும் சூழ்நிலையிலும் இறந்த பிறகும் அந்த பரோலில் 15 நாள் ஈமச்சடங்கு முடிக்க வேண்டிய சூழ்நிலை 10 நாளில் முடித்து கொண்டு சென்று விட்டார். இது மாதிரியான அவல நிலை ஒரு சாமானிய இந்தியனுக்கு கூட வரக்கூடாது. ஆனால் அவர்கள் இருந்த சூழ்நிலையிலே அவர்கள் நேற்று சொன்ன விஷயம் என்னவென்றால், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும்போது பதவியை மட்டும் பெற்று இருந்து விடவில்லை, அதற்கான பணியை களத்தில் இறங்கி செய்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு கோடிட்டு காண்பித்தார். அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிற்பாடு அவரை அந்த வண்டியிலிருந்து தள்ளிவிட்டார்கள். அவரை தாங்கி பிடித்தவர் சின்னம்மா அவர்கள். அதற்கு பிற்பாடு போயஸ் கார்டன் சென்றுவிட்டு அந்த போயஸ் கார்டனிலே வேதா நிலையம் இல்லத்திலே அரசியலிலிருந்து நான் விலகி கொள்கிறேன் என்று ஜெயலலிதா அம்மையார் சொன்ன கூற்றை மாற்றி அமைத்து நாம் வென்று காட்டுவோம், 2 வருடம் கழித்து அதை சாதித்தும் காண்பித்தார். அதே பாதையில்தான் அன்றைக்கு 1988-89 அவர்கள் செய்த சபதம், நான் இந்த கோட்டையில் முதலமைச்சராக தான் வருவேன், அதற்கு உறுதுணையாக அந்த வெற்றி சூளுரைக்கு பின்பலமாக இருந்தவர், ஒரு ஆயுதத்தை ஒரு குண்டு துளைக்காத கவச்சமாக தமிழகத்திற்கும் அதிமுகவிற்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இருந்தவர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அதை தாங்கி பிடித்து அவர்கள் வெற்றிக்கனியை அடைவதற்கு 1991 உதவிகரமாக இருந்தவர் சின்னம்மா அவர்கள். 40 ஆண்டு காலமாக அவருடன் பயணித்திருக்கிறார். எம்ஜிஆர் புரட்சி தலைவி அவர்களுடன் பயணித்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சாதாரண சாமானிய மக்களுக்கு கூட இது வரக்கூடாது. அந்த மாதிரியான அவல சூழ்நிலை ஒரு தீய சக்தி என்று கோடிட்டு காண்பிக்கப்பட்ட ஒரு கட்சியிடம் கட்சியை அடமானம் வைக்கும் சூழ்நிலையில் கொண்டு சென்றிருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர். அப்பொழுதும் கூட
கடந்த 1.5 வருடம் காலமாக எம்ஜிஆருடைய பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஓர்தாய் பிள்ளைகள் அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படின்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப அவர்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் இவர்கள் செவுடன் காதில் சங்கு ஊதியது போல் அல்ல. அந்த வரிச்சுடருக்கே ஒரு அப்பட்டமான இழுக்கை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் எதிர்க்கட்சியை தலைவர் பல இடம் நான் கேள்விப்படுவது என்னவென்றால், பல அரசியல் விமர்சகர்கள் ஒரு சில கருத்துக்களை கூறக்கூடியவர்கள் அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருட காலமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்வது என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னன்னா வெற்றி பெறுவது என்பது அவர் நோக்கம் கிடையாது. கட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டே இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு 100 ஆண்டு காலம் இந்த கட்சியானது ஆட்சி பீடத்தில் இருக்கும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னதும், எம்ஜிஆர் அவர்கள் பல 100 ஆண்டு காலம் இது நீடித்து நிலைக்கும் என்று சூளுரைத்து சென்றதும் மறந்துவிட்டு இன்றைக்கு ஒரு தொண்டர்களை நடுத்தருவில் விட்டுவிட்டார்கள். அது இல்லாமல் தமிழக மக்களை இன்றைக்கு ஒரு குடும்ப அரசியலுக்கு அடமானம் வைத்துவிட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை தகர்க்கக்கூடிய ஒரே சூளுரை கண்டிப்பாக உறுதியாக தனி கட்சி ஆரம்பித்திருப்பது அந்த கொடியிலே தெளிவாக தெரிகிறது. அண்ணாவினுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, புரட்சி தலைவனுடைய பல புரட்சிகள் செய்யக்கூடிய திட்டங்கள், அது இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெண்கள் விடுதலை, பெண்கள் மேம்பாடு, தொட்டில் குழந்தை திட்டம் என்ற அனைத்து அமைப்புகளையும் கொண்ட ஒரு கட்சி கொடியாக அதை அமைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த கட்சி கொடியை அறிவித்ததே மிகப்பெரிய வெற்றி. நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், இன்றைக்கு காலையில் ஒரு நண்பரிடம் கேட்டேன், இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றது கேட்டப்போ கிட்டத்தட்ட அவர்கள் நினைத்தால் ஒரு 50 தொகுதியிலே வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 4-5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதிலே அதிமுக என்பது 5-6% கீழே இருந்தது. இப்பொழுது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒருங்கிணைந்து விடுவார். இப்பொழுது மோடி சென்றாரே, அப்பொழுது அந்த மேடையில் சின்னம்மா அவர்கள் உட்கார வைக்கப்படுவார் என்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த 6% கடந்து 1% அதிகப்படியாக ஆகியிருக்கிறது அதிமுக. அதை தான் அவர் கோடிட்டு காண்பிக்க, இந்த புள்ளி விவரத்தை தான் கோடிட்டு காண்பித்தார். 6% ஒருங்கிணைக்கும் என்ற ஒரு ஒருங்கிணைக்கப்படும் என்ற ஒரே சூழ்நிலை 6% அதிகமாகி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒருங்கிணைக்க மாட்டேன் என்ற சூழ்நிலையிலே இது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறது அதிமுக. அதற்கு முதற் காரணமே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான் அப்படின்றத அவர் கூறுகிறார். சனபெருமாள், சுருக்கமாக ஒரு கல்வியாளராக உங்களுடைய கேள்விக்காக நான் காத்திருக்கிறேன். அதாவது நேற்று அந்த கட்சி கொடியை அறிவித்த பின்பு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், அது மட்டுமல்லாமல் திமுகவினருக்கு உள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை. இது எந்த மாதிரியான தாக்கத்தை நம்ம அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி, மோகன் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி, சூரசமாரம் செய்யக்கூடிய 3 கூர்மையான ஒரு முக்கியத்தை கொண்ட வேலாக அது மாறி இருக்கிறது. அதுதான் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அப்படின்ற ஒரு 3 பேரை கொண்டு அந்த திருசூலமாக மாறி இருக்கிறது இந்த கட்சி கொடி. அது உறுதியாக இந்த அரசியல் களத்திலே காலதாமதமாக இருந்தாலும் அது உறுதியான ஒரு களம் கண்டு எதிரிகளையும் துரோகிகளையும் தரைமட்டமாக்கி தீய சக்தியை தகர்க்கக்கூடிய ஒரு கட்சி கொடியாகவும், அதற்கு பின்பு இன்னும் ஒரு 2 நாள்களிலே அல்லது ஒரு சில நாட்களிலே கட்சியின் பெயரை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றம், திருப்பம் ஏற்பட காத்து கொண்டிருக்கிறது. இந்த 2026 தேர்தலே தமிழ் கடவுளினுடைய முருகனுடைய திருவடிகளிலிருந்தே
இந்த மாற்றமானது உறுதியானது என்று கோட்டை மேடிலே இருந்து சூளுரைத்திருக்கிறார். இது கோட்டையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சூளுரையாக இருக்கிறது என்பதுதான் நான் என்னோட பணிவான கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.